Hello friends, welcome back to our YouTube channel. இந்த வீடியோல நாம பார்க்க போறது BSc Nursing and Bachelor of Pharmacy இந்த ரெண்டு கோர்ஸ்க்குமான டிஃபரன்ஷியேஷன் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்சி நர்சிங் பற்றி பார்க்கலாம். பிஎஸ்சி நர்சிங் வந்து ஒரு 4 years அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் தான். இதில் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா ஹெல்த் கேர் ட்ரைனிங்லாம் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெல்னஸ் இல்னஸ் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இதில் கவர் ஆகும். அதுக்கப்புறம் ஹெல்த் ப்ரொமோஷன் இது எல்லாமே இந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நிறைய தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் நாலேஜும் வந்துட்டு இந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸில் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நர்சிங் ஸ்டாஃப் தான் பார்த்திங்கன்னா மெடிக்கல் சிஸ்டமில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ரோலாக இருக்கிறாங்க. ஸோ இந்த கோர்ஸுமே பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான கோர்ஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா பிஃபார்ம், அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. இந்த கோர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு 4 years அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் தான். இதில் எதெல்லாம் வந்து படிப்போம்னு பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பென்சிங், எப்படி வந்து ட்ரக்ஸ் அண்ட் மெடிசன்ஸை சேஃபாக யூஸ் பண்ணுறது, இது பற்றி எல்லாமே வந்துட்டு இந்த கோர்ஸில் படிப்போம். அண்ட் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து ரொம்பவே எசென்ஷியல் ஸ்கில் என்னென்னு பார்த்திங்கன்னா மெடிக்கல் கம்போசிஷன் தான். ஸோ எப்படி வந்து ட்ரக்ஸை வந்து இந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு இது யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து இந்த கோர்ஸில் படிப்போம். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான இந்த ரெண்டு கோர்ஸும் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிஎஸ்சி நர்சிங்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அவங்களோட 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி வந்து மேண்டேட்டரி சப்ஜெக்டாக இருக்கணும். அதே வந்து பிஃபார்ம் படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேம் தான், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அல்லது மேத்தமெட்டிக்ஸ் வந்து அவங்களோட மேண்டேட்டரி சப்ஜெக்டாக இருக்கணும். ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறதுக்கான ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 17 இருந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து 35 வரைக்கும் இருக்கலாம். அதே பிஃபார்ம் படிக்கிறதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 17 இருந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து 31 வரைக்குமே இருக்கலாம். அடுத்து அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் வந்து இந்த ரெண்டு கோர்ஸ்க்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10,000 இருந்து 1,20,000 வரைக்குமே ஃபீஸ் வரும். அதே பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசிக்கு பார்த்தீங்கன்னா 15,000 இருந்து 1,25,000 வரைக்குமே ஃபீஸ் வரும். அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தான். நம்ம சூஸ் பண்ணுற காலேஜை பொறுத்து ஃபீஸ் வந்து டிஃபர் ஆகும். அடுத்த ஜாப் பற்றி பார்க்கலாம். என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ் எல்லாம் போகலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஎஸ்சி நர்சிங்க்கு பார்த்தீங்கன்னா நர்ஸ் ஆகலாம், ஹோம் கேர் நர்சஸ் ஆகலாம், நர்சிங் அசிஸ்டண்ட் ஆகலாம், சைக்கியாட்ரிக் நர்ஸ் ஆகலாம், வார்ட் நர்ஸ், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நர்ஸ், நர்சிங் அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் ஆகலாம், நர்சிங் ட்யூட்டர் ஆகலாம், அப்புறம் வந்து நர்சிங் எஜுகேட்டர்னு இந்த மாதிரியான ஜாப்க்கு எல்லாமே போகலாம். அதே பிஃபார்ம் முடித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரைட்டர் ஆகலாம், கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட் ஆகலாம், ட்ரக் சேஃப்டி அசோசியேட் ஆகலாம், ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், ஃபார்மசிட்டிக்கல் சயின்டிஸ்ட் ஆகலாம், ஃபார்முலேஷன் டெவலப்மெண்ட் அசோசியேட் ஆகலாம், சேல்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஆகலாம், QA QC அசோசியேட்னு இந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸுக்கு எல்லாமே போகலாம். அடுத்து சேலரி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஎஸ்சி நர்சிங்க்கு பார்த்தீங்கன்னா 3.2 lakhs இருந்து 7.8 lakhs வரைக்குமே பெரியாருக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயரை பேஸ் பண்ணி, ஆர்கனைசேஷன் பேஸ் பண்ணி அண்ட் ஹாஸ்பிட்டல் பேஸ் பண்ணி வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அடுத்து பிஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா 2.5 lakh இருந்து 4 lakhs வரைக்குமே வந்து பெர் ஆனம் கிடைக்கும். இதுவுமே அப்படி தான், நம்ம போகிற ஜாப் பொசிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு சேலரியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு கோர்ஸில் எது படித்தா பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்கா அல்லது பிஃபார்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு கோர்ஸுமே உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இப்போ பிஎஸ்சி நர்சிங்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஷண்ட்டை கேர் பண்ணுறது அண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவான இம்பேக்ட் வந்து அதுக்கு தேவை. அதே நீங்கள் பிஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரக் சயின்ஸ் பற்றி உங்களுக்கான அந்த ஒரு நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி ஃபார்மசிட்டிக்கல்ஸில் கொஞ்சம் நீங்கள் இன்னோவேட்டிவாக எய்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் பிஃபார்ம் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இது ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.